கேலேருந்து குமார் பேசுகிறேன். தமிழ் யூடியூப் சேனலில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பைக் ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நிறைய பார்த்துருப்போம். சார் அந்த 2 வீலரை ஒரு லேடிஸ் வண்டி எப்படி கற்றுக்கணும், இது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், பேசிக்கலி எப்படி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாளில் கற்றுக்க முடியும் அப்படின்றத இந்த கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒரு வீடியோவாக ஷூட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்டிங் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் விஷயங்கள் இருக்குது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக்ஸு ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் நிறைய ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற விஷயங்களில். அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் தான் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை பார்த்தலாம். இந்த ஹீரோ ப்ளஷருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100cc வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கும் ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கும். இந்த வண்டி ஒரு ஓல்டு மாடலில் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரைடிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு வெயிட்னஸ் இருக்காத ஒரு ஸ்கூட்டர் சொல்லலாம். அதனால் இந்த ஸ்கூட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை மட்டும் முக்கியமாக பார்த்துங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியை வந்து தள்ள கற்றுக்கணுங்க. இந்த வண்டி இருக்குது, ஃபஸ்ட்டு கிளாஸ் இதான். இந்த வண்டியை வந்து அவங்க உட்காந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா, ஸ்டாண்டை போட முடியுமா, அதுக்கப்புறம் இந்த வண்டியை கொஞ்சம் தூரம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வண்டியை கொஞ்சம் தூரம் தள்ள விட போகிறாங்க. இதாங்க மெயினான விஷயம். ஓகே, இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சைக்கிள் ஓட்டியிருக்கீங்களா? ஓகே, இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓட்ட போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்றத ஒரு ஸ்டெப்பாக பார்த்துடலாம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க, இப்போ என்ன பண்ணணும்னா வண்டியை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டணும். இங்கே பாருங்கள், நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணுங்க. ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து தள்ளணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அவங்கள வண்டியை தள்ள விடணும். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியுதான்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கணும். கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போங்க. ஆனால் இதை வந்து இது ஃபஸ்ட்டு கிளாஸே வண்டி தள்ள விட்றாருன்னு சொல்லிட்டு இதை வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் தூரம் அங்கே பாருங்க, கொஞ்சம் தூரம் போங்க, அவ்வளோ தூரம் போய் தள்ளிட்டு வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஓட்டுவாங்க, திடீர்னு பார்த்தா ஐயோ பிடிங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அது வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ். இதை வந்து வண்டி பாருங்கள் எவ்வளோ தூரம் தள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வண்டியை திருப்புறாங்க. அங்கே பாருங்கள் வண்டியை திருப்பிக்கிட்டு வண்டியை தள்ளிட்டு வராங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இந்த வண்டியை தள்ள முடியுதாங்க. ஓகே, வண்டியை தள்ளிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணிட்டு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாங்க. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து எதுக்காக இந்த வண்டியை செலக்ட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. நிறைய வெஹிக்கிள் இருக்குது, ஸ்கூட்டியில் கூட கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த பிரேக் லாக் சிஸ்டத்தை பற்றி தான் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போகிறேன். இதுதான் வந்து இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்போவே வண்டி கண்டுபிடிக்கும் போதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி யூஸ் ஆகுதுன்றது காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கை பிடிச்சிட்டு ஒரு கையில் பிரேக் பிடிச்சி இப்படி மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லாக் ஆகிடும். வண்டியை தள்ளுங்க, தள்ள முடியுதா பாருங்கள், தள்ளவே முடியாது. இது ரொம்ப ஒரு வெஹிக்கிள் சர்வரில் விட்டாலும் சரி, இதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எதனா வண்டியை உட்காந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி நகராது. அதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் பிரேக் பிடிச்சாலும் ரிட்டர்ன் வரும். மறுபடியும் அதை லாக் பண்ணுங்கள், அந்த கையில் பண்ணுங்கள். இதை ஒரு கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பழக்கம் வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெஹிக்கிளில் ஏறி உட்கார போகிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாவி கட்டுங்க, கீ தான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறாங்க. கீ போட்டு வெஹிக்கிளில் வந்து கீயை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியில் ஏறி உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதாங்க. வண்டியில் ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கால் எட்டுதான்றதை பார்த்துடணும். இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம், ஏன்னா சீட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே சில பேர் வளர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம சீட்டை எதனா பண்ண முடியுமான்றதை அடுத்து பார்க்கலாம். ஓகே, வச்சுட்டு ஸ்டாண்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு பிரேக் லாக் சிஸ்டத்தை ஆமாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், கீ போடுங்க. போட்டு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுங்க. லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணுங்கள், பண்ண முடியுதா பாருங்கள். ஸ்லோவாக லைட்டாக ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க. ஸ்லோவாக பார்த்தீங்களா, ஸ்லோவாக மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்லோ பிரேக் அடிக்கும்.
ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம தான் வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் எதுவும் வராது. வேறு பள்ளமாக இருக்குது பாருங்க. ஸ்லோவாக போகும், அப்படியே போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஒரு பயம் இருக்குங்க, அந்த பயத்தை வந்து நம்ம விட்டுறணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு அந்த ஹேண்ட்லிங் பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கிளாஸ் ரன்னிங் பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்தோடனே அந்த டர்னிங் மட்டும் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது. அந்த 8 போடுறதோ அந்த ரவுண்டு போடுறதோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் திரும்பி வந்து வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டு ஓட்ட கற்றுட்டு அதுக்கப்புறம் வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைக்கிள் வந்து ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க. ஆனால் பைக் வந்து இது வரைக்கும் அவங்க ஓட்டினதே இல்லை. இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், அந்த ஆர்வம் இருக்கணுங்க. நான் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க முடியும். பாருங்கள், இப்போ பாருங்கள், அவங்க வந்து தனியாகவே அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக அவங்கள மூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸி தாங்க, ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு பாருங்க ஸ்லோவாக அழகாக பாருங்க, அவங்க ஓட்டும் போதே உங்களுக்கு அந்த தயக்கம் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, அப்படியே ஸ்லோவாக ஓட்டின்னு போங்க. இவ்வளோ தாங்க. இந்த பைக் ஓட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா கற்றுக்கிற வரைக்கும் தாங்க விஷயம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் பின்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து வெஹிக்கிளை வந்து ரன் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வண்டியை கொடுத்து தனியாகவே அனுப்பிச்சிட்டேன். அங்கே பாருங்கள், வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 3க்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க வண்டி தள்ளுறது எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி நான் உட்கார வச்சு ஓட்டியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வண்டி ஓட்ட போகிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூடயே வந்து ரன் பண்ண போகிறேன், ஓட போகிறேங்க. பாருங்கள், ஜென்ஸுங்களுடைய நிலமெல்லாம் என்ன நிலமன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுங்க, தைரியமாக கொடுங்க, ஒன்றே ஆகுது. அப்படியே ஸ்லோவாக அப்படியே போங்க. அவ்வளோதான். 2 காலை எடுத்துகிட்டு அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுங்க, அப்படியே போயிட்டே இருங்க. பாருங்க, இவங்க கூடயே வந்து பார்த்திங்கன்னா என்னை ஓட வைக்கிறாங்க. பாருங்க, அப்படியே போங்க, ஸ்லோவாக போயிட்டே இருங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறோம், நம்மளை விட ஸ்பீடாக போகிறாங்க. அப்படியே ஸ்லோவாக போயிட்டு பிரேக் அடிங்க. பாருங்கள், அவங்களே ஓரளவுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேலே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. இந்த ஸ்கூட்டர்ஸ் வேரியண்ட் இருக்கேன். இந்த ஸ்கூட்டர் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% லேடிஸ் ஓட்டுவாங்க. ஆனால் இந்த சென்டர் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா என்னால் போடவே முடியல, அது எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை அப்படின்றாங்க. இது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஒரு மெத்தடை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்டாண்டு போட கற்றுக் கொடுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். இந்த சைட் ஸ்டாண்டால் என்னென்ன விஷயங்கள் மைனஸ் ஆகுதுன்றதை நம்ம ஒரு டெக்னிக்கலாக பார்த்துருப்பீங்க. நம்மளோட வீடியோஸை ஃபாலோஸ் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு வண்டி வைக்கும்போது ஒரு 800 ml ஆயில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கிராங்க் கேஸ் சைட்லன்னு சொல்லுவாங்க, இந்த சைட் கிளட்ச் சைடில் ஆயில் வந்து அவ்வளோ லீக் ஆகுங்க. இந்த லீக் ஆகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிளை ரன் பண்ணிவிட்டு ஹீட்டாக வந்து நம்ம வெஹிக்கிள் இந்த மாதிரி சைட் ஸ்டாண்டில் பார்க்கும்போது இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சீலை வந்து டேமேஜ் பண்ணுது. அதனால் சென்டர் ஸ்டாண்டு போடுறது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட லைஃப் எக்ஸ்டெண்டபிள் ஆகும். இது எப்படி போடுறதுன்றதை பார்த்துடலாம். மெயினாக இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க. இந்த பக்கம் இப்போது இந்த ஸ்டாண்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி தான் வெஹிக்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெஹிக்கிளை வந்து சென்டரை நிப்பாட்டி இந்த சைட் ஸ்டாண்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு லிவரேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த லிவரேஜ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போது காலை இந்த மாதிரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கை பிடிக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு ஈஸியாக வந்துடும். ஜென்ஸு வந்து நாங்கள் ஒரு ஈஸியாக போடுவோம். இங்கே பாருங்கள், லேடிஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இதே மாதிரி உங்களாலையும் போட முடியுமானா கன்ஃபார்மாக இது போட முடியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகேவா? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணணுன்னா சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த மாதிரி சைட் ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம்
ப்ரெஸ் பண்ணுங்கள். வண்டியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். காலை நல்லா அழுத்துங்க. பின்னாடி கையில் தூக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா அவங்களுக்கு வந்து இப்போ சென்டர் ஸ்டாண்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கையை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இது ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் வரும். இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பரவாயில்லைங்களா? கஷ்டமாக இருக்கா? ஓகே ஓகே. வந்து ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது எப்படின்றத பார்த்துடலாம். அதுவும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. காலை இந்த இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல வச்சுட்டு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தள்ளணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஈஸி வேவாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு டே கிளாஸ் எப்படிங்க இருந்தது? ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அவங்க ஓகேன்னு தாங்க சொல்கிறாங்க. பார்ப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த டூ வீலர் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள், அதாவது சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எங்கள் அப்பா காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வசதிகள் இல்லை, வெஹிக்கிள் வாங்கி கொடுக்க முடியாது, அவரும் கற்றுக்கல, அதனால் அவரும் வந்து வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இதே மாதிரி நிறைய ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு எல்லாம் புல்லட்லேருந்து எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று வண்டி யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அண்ணனோ தம்பியோ வந்து அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி கடைசியாக வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, தண்டம் வேஸ்ட்டு இப்படி சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமளே வந்து சில விஷயங்களை வந்து மூடி வச்சுக்கிறோம். நம்ம அடுத்து பரவாயில்ல 5ல் வளையாதுன்னு 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை பிரேக் பண்ணி இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 90 கிட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கினாலே நீங்களும் ஓட்டலாம். இவங்க கடைசியாக ட்ரைன் பண்ணி எப்படி லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அந்த வீடியோ வந்து நம்ம அடுத்த லெவல் பார்க்க போகிறீங்க. இப்போது இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது அப்டேட் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகே, பாய். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டே 2ல் எவ்வளோ ரெடி ஆகிட்டாங்கன்றத இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த டே 1ல் அவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நாங்கள் பாருங்கள் நம்ம சொல்லி கொடுத்தோம், அது பிரகாரம் அவங்க வந்து கிளியராக ஓட்டுறாங்க அவங்களே தனியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கல் நடுவில் தான் ஓட்ட போகிறாங்க. அங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் அவங்களே வந்து கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான், இதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எந்த அளவுக்கு தனியாக ஓட்டுறாங்க பாருங்கள். அதை பாருங்கள் அவங்களே போயிட்டாங்க. அது இப்போ டே 2லேயே வந்து சில விஷயங்கள், ஏன்னா சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயந்தான். ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக், இவ்வளோ தாங்க விஷயமே. வண்டி கற்றுக்குறவங்க அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க.